தேர்ந்தெடுத்த தினமும் நீ கடந்து போகும் குறுக்கு சந்து எல்லாம் தயார். இதோ 10 அடி தூரத்தில் நீ. ஆனாலும் காது மடல்களில் அட்டையாய் நழுவுகிறது, நக கணுக்களில் கண்ணீராய் ஒழுகுகிறது. கன்னம், கழுத்து, நெற்றி, அக்குள் என எங்கும் குட்டி நாகமாய் ஊர்ந்து ஓடுகிறது என்னுடைய வியர்வை துளி. என்ன கர்மம் பிடிச்ச காதல்டா இது. ஸ்டெல்லா, சித்ரா, அனிஷ், பூஜா, கவிதா இவர்களிடம் நான் காதலை சொன்ன போதும் இப்படிதான் எனக்கு வேர்த்து கொட்டியது. எனக்கும் தான். ஒரு தடவை வரதுக்கு பேரு தாங்க காதல். இந்த +2 பையன் சொல்ற மாதிரி நிறைய தடவை வந்தா அதுக்கு பேர் என்னங்க? காதல்கள். ஏன் இவ்ளோ பேசுற நீ, ஆனா காதல்ல மட்டும் இப்படி பிற்போக்கா யோசிக்கிற? அது ஏன்னா சரி சோமு, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ரன். அது எப்படி நல்ல மூட்ல இருக்கிறப்போ அதை கெடுக்கிறதுக்குனே வருவியா? உனக்கும் கவிதைக்கும் காத தூரம். நீயும் ரசிக்க மாட்ட, ரசிக்கிறவங்களையும் விட மாட்ட. ஏ ரஞ்சினி, சாரி, ஏமதி, நீ கவிதையெல்லாம் ரசிச்சா தானே நாம அதை பத்தி ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேச முடியும். ரஞ்சினிய பாத்தியா, ஒரு தடவை கேட்ட கவிதையே எப்படி மனப்படமா சொல்லிட்டு போறா பாத்தியா? என்ன கரும பிடிச்ச காதல்டா இது. ஸ்டெல்லா, சித்ரா, அனீஸ், பூஜா, கவிதா இவர்களிடம் நான் காதலை சொன்ன போதும் இப்படிதானே எனக்கு வேர்த்து கொட்டியது. ஏமதி, உனக்கும் வேர்த்திருக்கா? முத காதலை சொல்றப்ப வேர்த்துச்சா இல்ல ஒவ்வொரு தடவையும் வேர்த்துச்சா? ஏமதி, எத்தனை தடவை உனக்கு இது மாதிரி நடந்திருக்கு? ஏய், என்னாச்சு? நான் பாட்ட பேசிட்டு இருக்கேன், சைலண்டாவே இருக்க. இப்பெல்லாம் நீ ரொம்ப கனவு காண ஆரம்பிச்சிட்ட. அந்த கனவுலையாவது நான் வரேனா? சரி, சாப்பாட போடு. விட்டாம் பாருங்க ஒரு அரை. என் கதை கொய்யினுச்சுமா, அப்படியே கணத்தை பிடிச்சிட்டா, கண்ணெல்லாம் கலங்கிருச்சுமா. மதிய பத்தி சொன்ன உடனே நடராஜ்க்கு எப்படி கோவம் வந்துச்சு தெரியுமாமா? அதெல்லாம் தப்பில்லையா குட்டி? என்ன கேட்டா இன்னும் 4 சாத்து சாத்திருக்கலாம் தாமா சொல்லுவேன். யார கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக தப்பு சரியாயிடுது குட்டி. மா, மத்தவங்களை விடுமா. நம்ம நடராஜ் இந்த உலகத்திலே அவதான் தேவதை தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அவனே அடிக்கிறானா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்லு குட்டி? வயசுக்கு வந்த பொண்ண நடராஜ் இப்படி அடிச்சிருக்க கூடாது. மா, அவ மட்டும் அவளை அறையாம இருந்திருந்தா கம்பெனில எல்லாருக்கும் முன்னாடியும் அவ நடராஜ் அசிங்கப்படுத்திருக்க மாட்டா. இல்ல குட்டி, நீ என்ன சொன்னாலும். ஐயோ அம்மா. ஏய் சூர்யா, மேடம், இவளோட பொண்ணா இருந்துகிட்டு சுந்தரி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நடராஜ் இல்லடி, அந்த நடராஜரே இறங்கி வந்தாலும் தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவா. அதான் சுந்தரி. இவளோட இந்த குணம்தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கு. தான் பிள்ளைங்கிறதுனால சுயநலமா எதையும் சொல்ல மாட்டா. எவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் அவகிட்ட ஒரு நேர்மை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அவ சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இதுதான். ஆனா உண்மையிலேயே மிகப்பெரிய சொத்து, யாருக்குமே கிடைக்காத சொத்து. வாங்க சார். நீங்க என்ன கராட்டே மாஸ்டரா இல்ல குங்ஃபு மாஸ்டரா? என்னமோ பொண்ணுங்களெல்லாம் கை நீட்டி அடிக்கிறீங்களா? இல்ல மேடம், இந்த மதுதான். சரிப்பா, மதிய பத்தி தப்பா பேசினா கோவம் வந்துச்சு, அடிச்சிட்ட. நீ அடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே
ஐயோ இந்த பையனை பாரு, குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை வந்துருச்சுன்னு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா உங்க அம்மா தான் வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் தான் எனக்கே உரைச்சுது. என்ன பண்றது, எடுத்த எடுப்புலயே உங்க அம்மா மாதிரி என்னால யோசிக்க முடியாதுல்ல. இங்க பாரு நடராஜ், இதுக்கப்புறம் அந்த மதுவே உன்னை தேடி வந்து வம்பு சட்டை போட்டா கூட நீ எதையும் கண்டுக்காம ஒதுங்கி போயிடு. நானே எத்தனையோ தடவை மதுவை பத்தி உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். அப்போல்லாம் நீ கேட்டதே இல்ல. ஆனா இப்ப நீயா புரிஞ்சுக்கிட்டு அவளை விட்டு விலகி வந்திருக்க. அதுக்கப்புறம் நீ நல்லாவும் இருக்க. உன் கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத பாரு, உனக்கு வேலை நிறைய இருக்கு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. இன்னும் நல்லாவே வருவ. அவளெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காத. சரி மேடம். ஆமா நட்ராஜ், அம்மா சொல்றாங்கல்ல, அதுபடி கேட்டு நடந்துக்கப்பா. அந்த பொல்லாப்பெல்லாம் நமக்கு வேண்டாப்பா. ஏதாவது வம்புக்கு போய் ஒண்ணு கிடக்க ஒன்னாயிட்டா என்னப்பா பண்ண முடியும்? இல்லம்மா, இனிமே நான் அந்த மதுவை பத்தி பேச்சே எடுக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உங்க அம்மாவை நீ இப்ப நல்லபடியா பாத்துக்கிற. எப்போ இப்படியே இருக்கணும் என்ன? சரிங்க. சுந்தரி, கரண்ட் பில் கட்டணும். அதான் உங்ககிட்ட காசை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா கட்டிடு. மா, என்கிட்ட கொடுங்கம்மா, நான் அந்த வழியா தான் போறேன். நானே போய் கட்டிடுறேன். இல்லப்பா, உனக்கு எதுக்குப்பா சிரமம்? நானே கட்டிடுறேன். பரவாயில்ல, கொடுங்கம்மா, நான் கட்டிடுறேன். பரவாயில்ல சுந்தரி. சரி, நான் கிளம்புறேன். வரேன் சூர்யா. ஏங்க, ஊர்ல தான் இருந்த காசெல்லாம் சீட்டாடி தொலைச்சிங்க. இப்ப நிலத்தை வித்துட்டு வந்து கூட கம்ப்யூட்டர்ல சீட்டாடிட்டு இருக்கீங்க. ஏய் சும்மா இருடி. நாங்கெல்லாம் களத்துல இறங்கிட்டோம்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். அப்போ கடைசியா இருக்கிற கம்மாக்கார நிலத்துக்கும் எழுதாங்கிறீங்க. இவ ஒருத்தி சும்மா நிலன்ட்டு விடுறி. அதெல்லாம் இந்த அலங்காரம் பார்த்துக்கும். சார் சார், என்னை கூப்பிட்டாலே போதும் சார். எதுக்கு கையெல்லாம் தூக்கிக்கிட்டு? சொல்லுங்க, உங்களுக்கு இதுல என்ன சந்தேகம்? ஏன் சார், இதுக்கெல்லாமா சார் என்கிட்ட கேட்பாங்க? போயிட்டு வாங்க சார். கருமம். அண்ணா, எனக்கு இந்த ஸ்டைல் எப்படின்னா இருக்கு? சகிக்கல, கழுத்துல சுருக்கு மாட்டின மாதிரி. சீ, எடியாத. ஆமா, உன்னை யார் இங்க வர சொன்னா? அதான் வாஷிங்டன்காரங்க இங்க இருக்காங்களாமே, அவங்கள பார்த்து அம்மா தான் பேசிட்டு வர சொன்னாங்க. வாஷிங்டன்னா? அதானே அந்த அமெரிக்காக்காரங்க. ஓ, அவங்களா? அவங்க வாஷிங்டன் உனக்கு யார் சொன்னா? என்ன வாஷிங்டனோ, பாதி நேரம் வாஷ்ரூம்ல தான் இருக்கான். அண்ணா, அவங்க பெரிய ஜமீன்தாராமே. அப்படிதான் சொல்றானுங்க. நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்காதண்ணே. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வையே ப்ளீஸ்ண்ணா. ஏ சும்மா இருக்கியா? நானே அவங்கள பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியாம இருக்கேன். ஜமீன்ல இப்படி ஒரு கேனையாவா இருப்பாங்க? அண்ணா, கேனத்தனமா இருக்கவங்க கிட்ட தான் பணமும் இருக்கும்னு சொல்லுவாங்க. யார் சொன்னா? அதெல்லாம் அப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கோ. இப்போ அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைனா. சார் போயிட்டு வந்துட்டேன் சார். போங்க சார். சரிங்க சார். அறிமுகப்படுத்துவேன்னு சொன்னியே, சார் தான் அந்த ஜமீன். விளையாடுதண்ணா, இந்த ஆளு ஜமீன் சொன்னா சொல்ற நாக்கு சுலுக்கிக்காது. ஏன், என் நாக்கு நல்லா தானே இருக்கு. உண்மையிலேயே இந்த ஆள் தான் ஜமீன். இந்த லட்சணத்துல இது என்னமோ ராணுவ ரகசியமா மெயின்டைன் பண்றானுங்களாம். பரதேசிங்க. அண்ணா, என்னால நம்பவே முடியலனா. ஆனா நீ சொல்றது கூட ஒரு வகையில உண்மைதான். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் காசு பணம் கொட்டி கிடக்கும். அண்ணா அண்ணே, அப்ப அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேனா? இங்க பாருங்க,
இதுக்கு மேல என்னால இங்க உட்கார முடியாது. வாங்க போலாம். இவ வேற. நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கூட இவளுக்கு பிடிக்காது. சரி வா போலாம். அண்ணா வராங்க. சார் அப்ப நாங்க கிளம்புறோம். கிளாஸ்ல உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல? ஓ பை த பை, இது என் சிஸ்டர் சித்ரா. ஓ ஐ சி. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொன்னார் அங்கிள். ஆஹா. பேசிட்டு இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஹலோ. உங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் தாம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல வீக்கு, அதனால தான் உங்ககிட்ட தமிழ்லயே பேசுறேன். இந்த மாதிரி வெளிப்படையா பேசுற உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. தேங்க்ஸ் அங்கிள். ஆனா நான் கூடிய சீக்கிரம் இங்கிலீஷ் கத்துக்குவேன். அமெரிக்காவுல ஃபுல்லா இங்கிலீஷ் தானே. ஆமாமா. உங்க வீடு எங்க இருக்கு? மதகுப்பட்டியில. அது இல்ல ஆண்டி, நான் அமெரிக்காவுல கேக்குறேன். அது நமக்கு 2-3 வீடு இருக்குமா. நீ அமெரிக்காவுக்கு வரும்போது மறக்காம நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனோம் என்ன. சரி அங்கிள். இங்க பாருமா, உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ தப்பா நினைக்கலன்னா எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். கண்டிப்பா ஆண்டி. உன் பேர் என்னம்மா சொன்ன? சித்ரா. என் பேர் அலங்காரம்மா. இவ பேர் தங்க பொண்ணு. என் பையன் சச்சின் பெரியசாமி அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கான். இதுதாம்மா நம்ம குடும்பம். எங்க குடும்பம் சின்னதுதாம்மா, ஆனா எங்க மனசு கொஞ்சம் பெருசுமா. உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு எங்க வீட்டுக்கு வர்றப்போ எங்களுக்கும் சின்னதா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அதனால அவசியம் நீ எங்க வீட்டுக்கு வரணுமா. ஆண்டி, அங்கிள், உங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே நீங்க வேண்டான்னு சொன்னா கூட நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவேன். இந்தாம்மா, இதுதான் எங்க அட்ரஸ். நீ எப்ப வேணாலும் வரலாம். தேங்க்ஸ் அங்கிள். அப்ப நாங்க வர்றோமா. கட்டாயம் வரணும். சரி வரோம்மா. சரி. இது விசிட்டிங் கார்டு இல்ல, இதுதான் என்னோட அமெரிக்கா டிக்கெட். என்னம்மா நீ மட்டும் தனியா வர? பாபு எங்க? வர வழியில மோகன் அண்ணனை பார்த்தாரு, அதான் பேசிட்டு வரேன்னு சொன்னாரு. ஆபீஸ்க்கு போனீங்களே, என்ன சொன்னாங்க? இல்ல, ஒன்னும் சொல்லல. இல்லம்மா, பாபு இன்னும் கொஞ்ச நாளைக்கு லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்தா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களே. தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். சரிம்மா, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். என்னடி இவ காலையில ஆபீஸ்க்கு போனப்ப நல்லா தானே போனே. ஏசிக்கு பணம் கட்டிட்டோம்லம்மா, அந்த பில் எடுத்து காமிமா. அது இல்லடி, நீ ஒருத்தி. இது வேற. வேற என்ன? ஓ, காலையில ஆட்டோல போனால. எங்க பரம்பரையா ஆட்டோவை கண்ணால பார்த்தது கிடையாது, கார்ல போய் மட்டும்தான் பழக்கம்னு சொல்லிட போறாமா. அப்புறம் நானும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கார் கம்பெனியா திரியணும். ஏய் சும்மா ரெடி, அவளுக்கு கேட்டுக்கிட்டுற போகுது. ஓ, உனக்கு அவ்வளவு பயம் இருக்கா? அம்மா, வேலு வராரு. அக்கா. வாப்பா வேலு, வா. நல்லா இருக்கியா? உட்காரு. பாரதி, உங்க அப்பாவை கூட்டு வா. எப்ப ஊர்ல இருந்து வந்த வேலு? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அப்படியே ஒரு இட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அடடே, வா வேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஊர்ல விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. யார் இது புதுசா இருக்கு? சரி, என்னதான் சொல்றான் உன் பங்காளி? என்ன சொத்து பூரா வக்கீல்கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பான், உங்ககிட்ட கொடுக்க மாட்டானாமா? என்ன பண்ண சொல்றீங்க? 2 பொண்டாட்டிக்காரன் கெண்ட பிடிச்சி செத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இப்ப நானும் என் சித்தி மாவனும் அடிச்சுட்டு சாவறோம். சரி, நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமேப்பா. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? 100க்கு 5 பழுதுலன்னு போற ஆளு நானு. ஆனா அவன் சரி விடுங்க. அவனை பத்தி பேசினா எனக்கு கோபம் தான் வரும். நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஏற்கனவே என் மூலமா ஒரு சம்பந்தம் வந்தது இல்ல, அதான் அந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா பேசினமே. அவங்க இப்போ உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க தான் புடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பாபுவுக்கும் வயசாயிட்டே போகுது, பொண்ணும் பெருசாயிடுச்சுல.
2 பேருக்கும் ஒரே மேடையில கல்யாணத்தை முடிச்சிட்டா ஈஸியா போயிடும்ல. நம்ம சொந்தக்காரங்க தான், நல்ல வசதியான குடும்பம். அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, நிம்மதியா இருக்கலாம். அது நாம நினைக்கிறபடியெல்லாம் எங்கப்பா நடக்குது? கடவுள் அதுக்குன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான்ல. ராஜியோட ஜாதகப்படி இப்போதைக்கு கல்யாணம் ஒன்றும் கைக்கு வராதான். அதனால நீ அவங்க கிட்ட இந்த சம்பந்தம் ஒத்து வராதுன்னு சொல்லிவிடு. என்ன பருவதான் வேலு வந்திருக்கான்ல, சாப்பிட ஏதாவது கொண்டு வா. இதோ கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, எனக்கும் வெளியே ஒரு அவசர வேலையை பார்க்கணும். அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா. சரி, போயிட்டு வரேங்க. சரி. என்னம்மா வேலண்ண வந்துட்டு போறாரு போல? ஆமாப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. ஒரு சின்ன விஷயம். கல்யாணம் தான் அவசரத்தில் நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு ரிசப்ஷனும் ஒன்று வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறப்பா. சரிங்கப்பா, உங்க விருப்பம்.